கல்லூரி செயலர் அவர்களே, கல்லூரி முதல்வர் அவர்களே, புத்தக வாசிப்பு மன்றத்தின் தலைவர் மாரிமுத்து அவர்களே, நூலகர் அவர்களே மற்றும் இங்கே குழுமியிருக்கும் எனது நண்பர்கள் திரு ஷரீஃப் அவர்களே மற்றும் நியூட்டன் மற்றும் இதர பல நண்பர்கள், செல்வின் சார், அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றையும் விட இந்த நிகழ்ச்சிக்கு ஆர்வத்துடன், அதுவும் தமிழில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சிக்கு, பாரதி பற்றிய இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு பேர் இங்கே கூடியிருப்பது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. சாதாரணமாக இது மாதிரி கல்லூரி விழாக்களில் நான் செல்லும்போது எனக்கு ஒரு குறிப்பு வழங்குவதுண்டு. இங்கே இருக்கும் கல்லூரி மாணவர்கள் எல்லோருமே ரீல்ஸ் பார்த்து பழக்கப்பட்டவர்கள். சிறப்புரை, தலைமையுரை என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருந்தாலும் நீங்கள் ஒரு 3 நிமிடம் அல்லது 5 நிமிடம் தான் பேச வேண்டும் என்று எனக்கு ஒரு கட்டாயம் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. அதையே இந்த நிகழ்விலும் நான் கண்டிப்பாக பின்பற்றுகிறேன். இங்கே இருக்கும் மாணவர்கள், ஆசிரியர்கள் பலரை எனக்கு தெரியும். இவர்கள் வானொலியில் உரையாற்ற வந்திருப்பவர்கள், பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேருடைய நிகழ்ச்சிகள் இங்கிருந்து டெல்லிக்கு கூட அனுப்பப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கும் மாணவர்களுக்கு தெரியும். அவர்களை 1 மாதம் அங்கே ட்ரைனிங் கொடுத்து, அதாவது பயிற்சி கொடுத்து, அவர்களுக்கு எப்படி ரேடியோவில் பேச வேண்டும் என்பது பற்றி பல்வேறு தகவல்களை அவர்களுக்கு சொல்லி, அவருடைய நிகழ்ச்சியை பதிவு செய்து இங்கிருந்து அது நாடு முழுவதும் ஒளிபரப்புவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த வகையில் இந்த கல்லூரி மாணவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றினார்கள் என்பது எனக்கு ஒரு பெருமை தரும் விஷயம். இன்றைய விழா பாரதியின் பிறந்த நாளை ஒட்டி நடைபெறுகிறது. இந்த பாரதியின் விழாவில் சிறப்புரையாற்ற கிடைத்திருக்கும் இந்த வாய்ப்பை நான் மிக பெருமையாக கருதுகிறேன். ஏனென்றால் பாரதி காலத்தை மீறி வாழ்ந்த ஒரு முன்னோடி. பாரதி ஒரு கவிஞர் மட்டுமல்ல, அவர் ஒரு புரட்சியாளர், ஒரு கல்வியாளர், ஒரு தீர்க்கதரிசி. அவருடைய வார்த்தைகள் சுடரொளி என்று சொல்வார்கள். அவை இன்னும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய இளைஞர்களுக்கு அவை வழிகாட்டி நிற்கின்றன. இன்றைய இளைய தலைமுறை டிஜிட்டல் உலகத்தில் வாழ்கிறது. அதாவது கைபேசி, கணினி என்று எல்லாமே இந்த வாழ்க்கையின் ஒரு அங்கமாக ஆகிவிட்டது. இப்படி இந்த வேகமான காலத்தில் சிந்தையில் தெளிவு, செயல்களில் தன்னம்பிக்கை, வாழ்வில் மதிப்புகள் தேவை. இவை அனைத்திற்கும் ஒரே பதில் பாரதி தான். பாரதி ஒரு கனவுக்காரர். ஆனால் அவர் வெறும் கனவை பற்றி மட்டும் சொல்லவில்லை. அவருக்கு தொலைநோக்கும், திட்டமும், தெளிவும் இருந்தது. பாரதியின் காலத்தில் சுதந்திரம் கனவாகவே இருந்தது. ஆனால் இன்றைய இளைஞர்களுக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக உலகை மாற்றும் சக்தி உடையவர்களாக இருக்கிறார்கள். பாரதி நமக்கு கற்றுக் கொடுத்தது வெறும் கனவு மட்டுமல்ல, கனவு பிளஸ் உழைப்பு பிளஸ் தன்னம்பிக்கை. இது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறலாம் என்பதனை பாரதி நமக்கு சொல்லி தந்து போயிருக்கிறார். இந்த இளைஞர்களுக்கு தோல்வி பயம் அதிகம். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயமும் அதிகம். என்னால் முடியுமா என்ற சந்தேகம் கூட அவர்களுக்கு அடிக்கடி எழுவதுண்டு. முயற்சி ஒருவனை உயரத்தில் நிறுத்தும் என்பதனை பாரதி மிக ஆழமாக சொல்லி சென்றிருக்கிறார். அவரது ஆற்றல், துணிவு, தைரியம் இவை இன்றைய இளைஞர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவை. பெண்களுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்த காலத்தில் கூட பாரதி புதுமை பெண் பற்றி பேசியிருக்கிறார். அவர் பெண்கள் அறிவிலும், தொழில்நுட்பத்திலும், சமூகத்திலும் முன்னேற நினைத்தார். இன்று விண்வெளி, இராணுவம் போன்றவற்றில் பெண்கள் படிப்படியாக இடம்பெற்று வருவது பாரதியின் கனவு படிப்படியாக நிறைவேறி வருவதற்கு ஒரு சான்று என்று கூட சொல்லலாம். இன்று இன்னும் சமூகத்தில் பல சமூக வேறுபாடுகள் உள்ளன. பொருளாதார வேறுபாடு, இன வேறுபாடு, சமூக வேறுபாடு என பல வேறுபாடுகள் உள்ளன. பாரதி மனிதனை மனிதனாக மதித்தார். அரசியல், மொழி, மதம், நிலை இவற்றால் மனிதர் பிரியக்கூடாது என்பதில் அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். பாரதியின் தேசப்பற்று அது ஒரு குரோதத்தில் அல்ல, அது நன்மையில், வளர்ச்சியில், ஒற்றுமையில் இருந்தது. இது பாரதி கொண்டிருந்த சுய நம்பிக்கை என்று கூட சொல்லலாம். கல்வியில் ஊக்கம், தொழிலில் தன்னம்பிக்கை, உறவுகளில் மனித நேர்மை, மனித நேயம், நாட்டுக்கான பொறுப்புணர்வு இவையே இன்றைய இளைஞர்கள் இவற்றைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இவை அனைத்திற்கும் சேர்த்து ஒரே பதில் நமது மகாகவி பாரதி தான். பாரதியை இதுபோன்ற விழாக்கள் மட்டும் நாம் கொண்டாடக்கூடாது. பாரதியை நமது சிந்தையில், செயல்களில், மொழியில்
உயிரோடும் உயிர்ப்போடும் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இந்த பாரதி விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க பாரதி.